நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் ஆவியின் ஒளி. ரிச்சர்ட் அப்படின்றவர் மிசோரி ஹார்னட் பகுதியில் இருக்கிற ஒரு மலை சைடில் காரில் போயிட்டுருக்காரு. அப்போது மலை ஏறும்பொழுது அவரோட காரு பிரேக் டவுன் ஆகிடுது. அப்போது டைம் 1 o'clock. அந்த இடத்துல அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அந்த சைடு எந்த வெஹிக்கல்ஸுமே வரல. ரொம்ப நேரமாக அவர் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. தூரத்தில் ஒரு ஒளி தெரியுது. ஓகே, ஏதோ ஒரு வண்டி வருது, நம்ம அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளி கிட்ட வரும்போது தான் அவருக்கு தெரியுது அது வண்டியோட லைட் இல்லை, அது ஒரு டார்ச் லைட்டோட ஒளி அப்படின்னு. அப்போது யாரோ ஒருத்தர் அந்த டார்ச் லைட்டை கையில் வச்சுட்டு வரா மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவரோட ஃபேஸு இவருக்கு மங்கலாக தெரிஞ்சிருக்கு. சரி பரவாயில்ல, அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வரவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பக்கத்தில் எங்கன்னா மெக்கானிக் ஷாப் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர் ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் பதிலுக்கு நீங்கள் திரும்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே என்ன ஹெல்ப்புன்னு கேளுங்க அப்படின்னு இவர் கேட்டவுடனே அந்த முதியவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் பொண்ணோட தலையை நான் தேடிட்டு வரேன், ரொம்ப நாளாக என் பொண்ணோட தலையை நான் தேடுறேன், ஆனால் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ரிச்சர்ட்டுக்கு கோவம் வந்துடுது. என்னையா நீ பைத்தியமா, உன் பொண்ணோட தலையை தேடுறேன்னு சொல்கிற, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு ரிச்சர்ட் கேட்குறாரு. அதுக்கு அந்த முதியவர், நான் உயிரோடு இருக்கும் போதும் என் பொண்ணோட தலையை தேடினேன், கிடைக்கல, இப்போ இறந்ததுக்கு அப்புறமும் நான் என் பொண்ணோட தலையை தேடிட்டு இருக்கேன், இப்போ வரைக்குமே என் பொண்ணோட தலை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுமே ரிச்சர்ட் ரொம்பவே அதிர்ச்சி ஆகி அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் ரிச்சர்ட்டை அந்த வழியில் போகிற ஒருவர் எழுப்புறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டவுடனே ரிச்சர்ட் நைட்டு நடந்த விஷயங்களெல்லாம் அந்த நபர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அந்த நபர், இந்த சைடு நைட் டைமில் நீங்கள் ஏன் வந்தீங்க, இது ரொம்ப ஆபத்தான பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவருடைய ஆவியை தான் நீங்கள் நைட் டைமில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரிச்சர்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த நபரை பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா, அதை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் இந்த விஷயங்களெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த முதியவரோட பொண்ணு காரில் ஒரு நாள் போயிட்டே இருந்திருக்காங்க நைட் டைமில். அப்போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவங்க ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. அப்போது போலீஸ் அந்த பாடியை எடுக்கும்பொழுது அதில் தலை இல்லை, உடம்பை மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்க. அவங்க அப்பாவை வர வச்சு, எங்களுக்கு பாடி மட்டும்தான் கிடச்சிது, தலை நாங்கள் எவ்வளவோ தேடி பார்த்தோம் கிடைக்கல, அதனால் நீங்கள் இந்த பாடியை மட்டும் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த முதியவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் பொண்ணோட தலையை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவங்க தலை கிடைக்கல அப்படின்னு போலீஸோ ரிப்ளை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அந்த முதியவர் டெய்லி டே அண்ட் நைட்டாக அவங்க பொண்ணோட தலையை தேடி இருக்காரு. நைட் டைமில் ஒரு டார்ச் லைட்டை கையில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட தலையை தேடி போயிருக்காரு. இப்படியே நாட்கள் கடந்து செல்ல செல்ல கொஞ்ச நாளில் அந்த பெரியவர் ரொம்பவே வயதாகி உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறாரு. இதனால் அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பெரியவரோட ஆவி தான் டெய்லி நைட்டு டார்ச் லைட்டை கையில் வச்சுட்டு அவங்க பொண்ணோட தலையை தேடுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த கதை உண்மையாகவே நடந்த ஒரு கதைனும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் நாங்கள் இந்த டார்ச் லைட்டோட வெளிச்சத்தை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே இருக்க ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் அந்த டார்ச் லைட்டை ஃபோட்டோ எடுத்து நெட்லையும் அப்லோட் பண்ணி இந்த ஸ்டோரியவும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரி உண்மையாகவே நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.